Hi friends, welcome back to AG Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படினா ரொம்ப full busy schedule-லியும் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு முஃபாசா படம் போணும்னு ஒரே அடம் பிடிச்ச காரணத்தினால நான் சத்தியமா இல்ல. நான் வந்து வரதே வீட்டுக்கு 7 மணிக்கு. இன்னைக்கு இன்னும் லேட் 7:30க்கு தான் வந்தேன். வந்தனே நம்ம வேலை கொஞ்சம் இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டு இப்போ முஃபாசா படத்துக்கு போறோம். முஃபாசா பார்ட் 1 பாத்தியா ரெடி? பார்த்தாச்சு. அது லயன் கிங் தான். கதை சொல்லு. லயன் கிங் தான் பார்ட் 1. லயன் கிங் தான் பார்த்தோம். ஞாபகம் இருக்கு. லயன் கிங் ஞாபகம் இருக்கு. அது ஸ்டோரி அதெல்லாம் இல்ல, நீ சும்மா இரு. எனக்கு பார்க்கும்போது கதை ஞாபகம் வரும். உங்களோட புத்தி எல்லாம் தெரிஞ்சுதான் 9:45 ஷோவை 9:30 நான் சொன்னேன். ஆமா, டீ குடிச்சிட்டு போலாம். அதுக்கு தான் சொன்னேன். நீ உள்ள போய் உட்காந்துக்கோ. ஆமா, உள்ள போய் உட்காந்துக்கோங்க. தொல்லைதான். தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு வருதுங்க, ஆனா ஒன்னும் தெரியாது. முஃபாசா தான் ஹீரோ. சிம்பா போன பாட்டுல அது பேர் சிம்பான்னு இருந்தது. அதை இந்த பாட்டுல முஃபாசான்னு மாத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். சிம்பான்னா ஆக்சுவலி குழந்தை, அவள்தான். குழந்தை பேரு சிம்பா. என்னமோ பாப்போம் வாங்க. பாப்பா, ரெட்டு கண்ணாடினா மூக்கு வலிக்காது, பிளாக் கண்ணாடினா மூக்கு வலிக்குமா? ரெட்டு தான் நல்லா இருக்குது. போடு, அது குழந்தைங்க கண்ணாடி போல் இருக்குது. நல்லா தான் காட்டு. எல்லோ போடு. நீ காட்டுப்பா. இங்க பாருங்க, ரெண்டு பேரும் மூக்கு வலிக்கும். எந்த கண்ணாடி போட்டாலும் மூக்கு வலிக்கிறது தான். நீ என்னப்பா சோடா புட்டி போட்ட மாதிரியே இருக்க. நல்லா தொடச்சி வையாது எனக்கு தானே. ஃப்ரெண்ட்ஸ், இருட்டுல தெரியாம ஓடி போய் டமால் நிடிச்சிருச்சு. நான் என்னடா இது அப்படின்னு பார்த்தேன். இது வந்து நாங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்கிரீனுக்குள்ள வரோம். ஆமா, இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்கிரீன். கப்பிள் சீட். இது வந்து ரெண்டு சீட்டா. செகண்ட் டைம். கப்பிள் சீட். டாடி என்ன படமா இருந்தாலும் இதுலயே போட்டுருங்க. ஆக்சுவலி இதுல சிங்கிள் டிக்கெட்டே தர மாட்டாங்க. ரெண்டு டிக்கெட் தான் தருவாங்க. ரெண்டு பேர் தான் உட்காரணும். அதுதான் சொல்றேன். இதுவே நம்ம 4 பேர் தானே. எல்லா மூவியும் டாப் மூவிஸ்லாம் ஸ்கிரீன் 1 ஸ்கிரீன் 2ல தான் வரும். இல்ல எல்லாமே ஒரு ஷோ ஓடுது டைமிங். ஓ, இங்க பாருங்க, தூக்கம் வந்தா இப்படி நீட்டு நம்ம தூங்குறோம். அவ்வளவுதான் படம் பாருங்க, பார்க்காம போங்க. ஆனா வந்துச்சுனா மேல உட்கார்ந்துவோம். ஆமா, ஆனா வந்தா இதுல உட்கார்ந்துவோம். போடுப்பா, பிரச்சனை இல்லை. ஆமா, இவனுக்கு கண்ணெல்லாம் ஒன்றும் வலிக்கலையே. குழந்தைங்க படத்தை கட்டிட்டு எங்களை கட்டிட்டு வந்தது. முஃபாசா சூப்பர் படம். வெளில சொல்லாத, ஏஞ்சி பாரு யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க. குழந்தைங்களோட அப்பா அம்மாங்க தான் வந்துருக்காங்க. ஆனா எல்லாருமே இன்ட்ரெஸ்டா பார்ப்பாங்க. அவ்வளோ நல்லா இருக்கும் படம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மூவி ஸ்டார்ட் ஆகல. ஸ்நாக்ஸ் வெளில வைக்கிறாங்க, போயிட்டு வாங்க. நான் ஏஞ்சிக்க மாட்டேன். கால் நீட்டாதீர்கள். நல்ல கால் நீட்டுறதுக்கு இடம் கொடுத்திருக்கீர்கள். கண்ணு தெரியலப்பா. ஒரு காமெடி சொல்லுவேன். ஆனா அல்டிமேட் போய் டொங்கு நிடிச்சு சாப்பிடுற மாதிரி எதுவுமே இல்ல. பாப்கார்ன் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. முதல்ல எல்லாம் அழகா கோகனட் பால்லாம் வச்சிருந்தாங்க, இப்ப அதெல்லாம் இல்ல. அது தேவையில்ல. நீங்க சாப்பிடறதுக்கு தான் என்ன வாங்க சொல்றீங்க? முடியாது. தெரியல, நீங்க வாங்குங்க, நான் பார்த்துட்டு சொல்லுவேன். வாங்கிட்டீங்களா? குடிக்கிறதுக்கா? இதுவே 650. வாங்க போலாம். அம்மா இது கேக்குமே. கோல்ட் காஃபி. கோல்ட் காஃபி 2 கொடுத்துருங்க. 3 கொடுத்துருங்க. ஏன் நீ தானே குடிப்ப? அப்புறம் என்ன? நான் இன்னைக்கு சுகர் கேன் ஜூஸ் குடிச்சேன்.
இளநீ குடிச்சா தெரியுமா? இவ்வளோ கோல்டை வச்சு நீ இவ்வளோத்தையும் குடிப்பியா? போய் என்னது என்னது இது? இது வந்து சீஸ் கேக், ஸ்ட்ராபெரி ஸ்வீட்டா? ஆமா ஸ்வீட். இது வந்து மூஸ் வந்து வெறும் அந்த க்ரீம் தானே? அதுவும் ஸ்வீட் தான் தெரியும், இதுவும் ஸ்வீட் தான் தெரியும். எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஸ்பூன் எங்க வாங்கினியா? அவன் ஸ்பூன் கேட்டானே, காட்டு. சின்ன குட்டி, நான் போன டிமோனும் பூமாவும் கூட இருப்பாங்க. உனக்கு ஒன்றும் ஆகாது கியாரா, தைரியமா இரு. ஓகே, ஒரு குட்டி கதை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் சிம்பா எப்படி, முஃபாசா எப்படி இருந்தது? சூப்பரா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பார்ட் எங்க யாருக்குமே ஞாபகம் இல்லை, மறந்து போச்சு. யார் யாரோட பையன், யார் யாரோட இது அப்படின்றதே நம்ம அவ்வளோ நேரம் படம் கேட்டுட்டு சீதைகிராம சித்தப்பான்ற கணக்கா இதுங்க ரெண்டும் முட்டாளுங்க ரெண்டும் கதை சொல்லணும் வருதுங்க. நீ இப்ப வைக்கிற அத நம்ம பாக்குறோம். சீரியஸா யாரு? சிம்பா வந்து உயிரோட தான் இருக்குது. சிம்பா தான் அவங்க அப்பா, சிம்பாவோட பொண்ணு தான் கியாரா. அந்த சிங்கம் வந்து முஃபாசான்னு ஒரு கதை ஒண்ணு சொல்லுது. அவள் அந்த சிங்கம் நம்புற அது அந்த குரங்கு அவங்க அப்பாவோட புகழ சொல்றாங்க. அதுதான் சிம்பாவோட லாஸ்ட்ல அந்த கியாராவோட அப்பா அம்மா காமிச்சது முஃபாசான்றியா? கியாராவோட இல்ல, கியாராவோட அப்பா வந்து சிம்பா. முஃபாசா அது தப்புதா சொல்றாரு. ஆண்டவரே, நீங்க தான் குழப்புறீங்க. சிம்பா செத்துட்டாரு. அதே அப்பா எங்கன்னு கேட்கும்போது உங்க மனசுக்குள்ள தான் இருக்காருன்னு சொல்லிட்டு போறாங்கல்ல. கடைசியில வருது. அப்ப ஓடியாருது யாரு? கடைசியில அங்க வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அந்த ஒரு பொண்ணு நடுவுல வந்துச்சு, குறுக்க ஒரு 3 பேர் தான் சண்டை வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவுல. அந்த பொண்ணு கையில பண்ணிட்டாங்க 2 குழந்தை. எப்படி புழு என்னத்தான் படம் பாக்குதுங்க இதுங்க. படம் பார்த்தோம் ஓகேவா. எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் ஞாபகம் சுத்தமா இல்ல, ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் பார்ட் அவ்வளவு பெருசா பாக்கல, ஏன்னா ஒரே சண்டையா வரும்ன்றதுனால நான் பாக்கல ஓகேவா. ஆனா கண்டென்ட் ஓரளவுக்கு தெரியும். சிம்பா, ஸ்கார்கிங் அதெல்லாம் ஓகே. நாங்க வந்து லாஸ்ட்ல வந்து அசோக் செல்வன் அவர் பேர் என்ன டாக்கா, அந்த லைன் வந்து என்ன சொல்லணும்னா, நீ வந்து என் பேர் வச்சு கூப்பிடல அப்படின்னா இந்த பேரு ஸ்கார் அப்படின்றது வச்சு கூப்பிடு அப்படின்னும் போது நாங்க யோசிச்சோம், ஸ்கார் அப்ப ஸ்கார்கிங் யாரு அப்படின்லாம் யோசிச்சோம். அங்க போய் இங்க போய் எனக்கு லாஸ்ட்ல தான் வந்து குழப்பிச்சு கதையே. ஐயோ என்னடா, ஸ்டார்டிங்ல இருந்தே உங்களுக்கு ஒன்னும் ஸ்டார்டிங் ஒன்னும் பெருசா இல்ல. ஸ்டார்டிங் வந்து கதை சொல்றாங்க, அந்த பிளாஷ்பேக் தான் நம்ம கேக்குற மாதிரி இருக்கும். அதனால அதெல்லாம் சூப்பரா போச்சு. என்னோட பிளான் என்ன தெரியுமா? என் பிளான் வந்து சரி ஓகே, நம்ம எப்படியும் ஃபர்ஸ்ட் பார்ட் பாக்கல, கதை மட்டும் தான் தெரியும். செகண்ட் பார்ட் எப்படியும் பார்க்க மாட்டோம். நம்ம படுத்து நல்லா தூங்கி, அதுவும் சோஃபா செம்மையா இருந்துச்சா, சரி படுத்து தூங்கிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணா படம் சூப்பரா போச்சு. நானும் சரி கண்ணு மூடாம பாத்துனே இருந்தேன் நானு. ஏன்னா இந்த படத்துல வந்து சாங்ஸ் நிறைய. ஆமா, அது ஒரு டிராபேக்கா இருந்துச்சு ரொம்ப. அந்த சாங் நீ உன்னிப்பா கவனிச்சுன்னா சாங்ல ஸ்டோரி சொல்றாங்க. சாங்ல ஸ்டோரி என்ன ஸ்டோரி, எந்த சாங்ல எந்த ஸ்டோரி? அந்த ஸ்கார் வந்து டாக்கா இருக்குதுல்ல, டாக்கா கோவத்துல பாடின்னு போகும் பாரு. என்ன நான் உன்னை காப்பாத்தினேன், நீ என்னை வந்துட்டு துரோகம் பண்ணிட்ட, நான் அதுக்கு பழி எடுப்பேன்றத அவ்வளவு பெருசா பாடுச்சு. அதுதான் சொல்றேன். என்னத்த நான் உன்னிப்பா கவனிக்கிறது, அதுதான் சொல்றேன். அது ஒவ்வொரு சாங்லயும் ஒவ்வொரு அர்த்தங்கள் உள்ள இருந்தது. ஐயோ அதெல்லாம் இல்ல, அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரிதான் பாட்டு பாடின்னு இருந்தாங்க எல்லாரும். ஆனா நிறைய பாட்டு வந்துச்சு, அது ஒன்றுதான். அதுக்கப்புறம் கதை மட்டும்தான். இப்ப என்னன்றது கொஞ்சம் மேபி ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ஓரளவு. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா செம வார் சூப்பரா போவோம். செகண்ட் பார்ட் வந்து நிறைய லவ், பயங்கரமா லவ் கொண்டு போயிட்டாங்க. ஆனா செம்மையா பாக்குறது குட்டி பசங்க படம், என்ன நடி லவ், என்ன நடி சிங்கங்களுக்குள்ள லவ், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. பட் மத்தபடி படம் சூப்பரா. எனக்கு வந்து அந்த கதை பார்த்துட்டு உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா கொஞ்சம் கமெண்ட். நீங்க போய் பாத்தீங்கன்னு தான் பேரு, ஆனா கதையெல்லாம் தப்பு தப்பா சொல்றீங்க. நீங்களே போய் பாத்துட்டு முஃபாசா யாரு, சிம்பா யாரு, கியாரா யாரு, ஸ்கார் யாருன்னு தேர்ட் பார்ட் கியாரா. ஃபர்ஸ்ட் பார்ட்ல சிம்பா ஸ்டார்டிங் காமிச்சாங்கல்ல, முஃபாசாவோட சிம்பாவோட பையன் வந்துட்டு அந்த ஃப்ரெண்டு டாக்கா, அது ஞாபகம் இருக்குல்ல, அந்த பொண்ணு
கடைசியில வந்து அந்த போயிருந்தா அந்த டக்கான் ஸ்கார் கிங் ஆயிட்டு போயிருந்தா. இந்த 2 அந்த கியாரா வந்து முஃபாசாவோட பொண்ணு. அது வந்து அந்த குரங்கிட்ட சிம்பா யாரு? சிம்பா முஃபாசாவோட அப்பா. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் பார்ட்ல அந்த ஸ்கார் கிங் யாரு? அது முதல்ல ஸ்கார் கிங் இடத்துல திருப்பி பார்த்து அப்ப இந்த லூசு பேச்ச கேட்டு நானும் பேசுறேன். மௌலி சொன்ன கதை எப்படின்னா, சிம்பா இருக்கா சிம்பா, முஃபாசா இருக்குதா முஃபாசா, ஸ்கார் கிங் இருக்குதா ஸ்கார் கிங், அந்த மாதிரிதான் கதை. மொத்தத்துல அவனுக்கும் கதை புரியல. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தா ஓரளவுக்கு கதை புரிஞ்சிடும். அண்டர்ஸ்டாண்டிங் வந்துரும். சோ அதுதான் இப்போ வந்து கலர்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா லாஸ்ட் பார்ட்ல இவங்க யாரு அவங்க யாருன்றது ஒரு குழப்பம் எங்களுக்குள்ள வந்துச்சு. சோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்து லைன் கிங் ஐ மீன் முஃபாசா போறீங்க அப்படின்னா உங்க ஃபர்ஸ்ட் பார்ட் ஓரளவு உங்களுக்கு முன்னாடியே பாத்துட்டு போய் நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேட்ச் அவுட் ஆயிடும். இல்லன்னா நாங்க குழம்புன மாதிரிதான் இப்ப குழம்பி உட்காந்துருப்போம். சோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பை.